இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி உசேன் போல்ட் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் எர்த். அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு, தெரியும்னா அந்த கண்ட்ரியோட ஒரு ஐகானிக் டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் ஆல்வேஸ் இன்ட்ரோ. வணக்கம் and welcome back to my channel. நான் பிரேம்குமார் மோகன். Going back to where we started this, உசேன் போல்ட். அவர் ஜமைக்காவை சேர்ந்தவர். இட்ஸ் ஃபன்னி, ஏன்னா இந்த நேம் நான் எப்போ கேள்விப்பட்டாலும் ஜமைக்கான்னு தான் கேட்டிருக்கேன். பட் இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஜமேக்கா. இந்த சேனல் குக்கிங்லேருந்து அப்படியே டிவைட் ஆகிப்போ ஒரு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் சேனலாக மாறிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு ப்ரொனன்சியேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே. ஜமேக்காவில் போய் நம்ம யார்கிட்ட உங்கள் கண்ட்ரியோட ஃபேமஸ் சாஸ் என்னன்னு கேட்டாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் ஜர்க் சாஸாக தான் இருக்கும். இந்த ஜர்க் சாஸ் ஒரு வெர்சிடைலான சாஸ் மட்டும் கிடையாது. ஜர்க்னு ஒரு குக்கிங் மெத்தடும் இருக்குது. அது என்னென்னா, ஜர்க் சாஸ் அப்ளை பண்ணி மீட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ மேரினேட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் இதை ஃபயரில் ஸ்லோ குக் பண்ணுவாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபாரின் ஃபுட்டை விட இந்த டிஷ் மசாலா அண்ட் ஸ்பைஸ் ரிச்சாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸை பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த சாஸ் செய்யறதுக்கு ஜமைக்காவில் ஸ்காட்ச் பானட் பெப்பர் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் மிளகா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிளகா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சைஸ் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட காரத்தை பற்றி சொல்லணும்னா, காரத்தை அளக்கிறதுக்கு ஸ்கோவில் அப்படின்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாவோட ஸ்கோவில் யூனிட் என்னன்னா 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்காட்ச் பானட் பெப்பரோட ஒரு மிளகாவோட ஸ்கோவில் யூனிட் என்னன்னா 1 lakh-லேருந்து 3,50,000 வரைக்கும் இருக்குமா. அந்தளவுக்கு காரமாக இருக்கும் இந்த ஸ்காட்ச் பானட் பெப்பர். இந்த டிஷ்க்கு தேவையான சில இன்க்ரீடியன்ஸை நான் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், Worcestershire Sauce. இப்படி ஒரு சாஸ் இருக்கிறதே எனக்கு இந்த டிஷ்ஷை பற்றி பார்க்கும்போது தான் தெரியும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எதுவும் உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஸோ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த சாஸ் ரெடி பண்ணும்போதே ஒரு இன்க்ரீடியன்ட்டும் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெஜ்ஜும் சமைக்கலாம், நான்வெஜ்ஜும் சமைக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஃபயரில் குக் பண்ணணும்னு ஆசை. அதாவது நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் பார்பிக்யூ மாதிரி சமைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசை இந்த டிஷ்ஷால் நிறைவேறி இருக்கு. நான் இன்னைக்கு சமைக்கிறதுக்காக DIY பார்பிக்யூ செட் மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் DIY பார்பிக்யூ செட் மாதிரி கிரியேட் பண்ணி சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சில இன்புட்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்கானிக்கான விஷயத்தை யூஸ் பண்ணி ஃபயரை கிரியேட் பண்ணுங்க. அதாவது கட்டை, கறி, ஆயில் இல்லைனா தேங்காய் மட்டை இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி ஃபயர் கிரியேட் பண்ணுங்க. பேப்பர், பிளாஸ்டிக் இல்லைனா கெரோசின் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. நெருப்பை விட அனலில் தான் இந்த டிஷ் ரொம்ப நேரம் குக் ஆகணும். அதனால இதுக்கு வச்சிருக்க கிரில் பேஸ்க்கும் நெருப்போட பேஸ்க்கும் நடுவில் கொஞ்சமான கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 6 inches இருந்தால் போதும். கான்ஸ்டண்ட்டாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த டிஷ் சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளே வேகாமையே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, ரொம்ப நேரம் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குன்னா அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த நெருப்பு அடங்கி அனல் அதிகமாகும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நெருப்பு, கொஞ்ச நேரம் அனல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி குக் பண்ணிங்கன்னா இந்த டிஷ்க்கு இன்னுமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த ஜர்க் சாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ரஃப்பாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 5 ஸ்ப்ரிங் ஆனியனோட பாட்டம் பார்ட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, காரத்தை கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுதான் ஜர்க் சாஸ். இந்த ஜர்க் சாஸை நம்ம வச்சுருக்க 1/2 kg சிக்கன் மேலே அப்ளை பண்ணி ஓவர் நைட் மேரினேட் பண்ணணும். சிக்கன் மேலே இந்த சாஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஓவர் நைட் மேரினேட் ஆகணும். பேரலாக குவாட்ஸாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே சைஸில் கட் பண்ண ஒரு குடமிளகா, கட் பண்ண பேபிகார்ன், பன்னீர் பீசஸ், இதுலேயும் ஜர்க் சாஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த ஜர்க் சாஸை அப்ளை பண்ணணும். சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் மேரினேட் பண்ணணும். கிரில்லு சூடானதுக்கப்புறம் அதில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணி
மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா இந்த grill மேலே வச்சு ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டாக ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நெருப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நெருப்பை அணைச்சிட்டு அனலில் குக் ஆகணும். 12 to 15 minutes ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இதை ஃப்ளிப் பண்ணி விடலாம். ஒரு சைடு பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பேலன்ஸ் ஜர்க் சாஸை இந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணோம். பாட்டம் சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே அப்ளை பண்ணியிருக்க ஜர்க் சாஸ் மறுபடியும் நல்லா குக் ஆகிறதுக்கு இன்னொரு தடவை ஃப்ளிப் பண்ணி விடணும். ஃபயரில் குக் ஆகக்கூடாது, இது ஹீட்லேயே குக் ஆகணும். நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பை கொஞ்சம் அடக்கி அனல் மட்டும் இருந்தால் போதும். அந்த அனல்லே இந்த சிக்கன் 5 minutes நல்லா குக் ஆகணும். எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீரை ஒரு வுடன் ஆர் ஸ்டீல் ஸ்கியூவரில் லைன் பண்ணி அதையும் நம்ம கிரில்லில் போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிக்கனை எப்படி குக் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த வெஜிடபிள்ஸும் குக் பண்ணோம். ஒரு சைடு நல்லா குக் ஆனவொடனே இதை ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க ரிமைனிங் ஜர்க் சாஸ் அப்ளை பண்ணி மறுபடியும் இதை ஃப்ளிப் பண்ணி எல்லா சைடும் நல்லா குக் ஆகுற மாதிரி கிரில் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட் பண்ணலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இந்த ஜர்க் சாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம். ஒரு இண்டியனைஸ்ட் இல்லை சவுத் இண்டியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஜர்க் சிக்கன் ஜர்க் டிக்கா ரெடி. இந்த டிஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப தீஞ்சு போன மாதிரி தெரியலாம். இன்ஃபேக்ட் நானுமே அதை தான் நினச்சேன், ரொம்ப தீஞ்சு போன மாதிரி இருக்கேன்னு சொல்லி. பட் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஐ வாஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது தீஞ்சு போன மாதிரி சுத்தமாக தெரியல. ஒரு சின்ன ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது, பட் தீஞ்சா மாதிரி டேஸ்ட் சுத்தமாக தெரியல. சாப்பிட இந்த டிஷ்ஷோட காரம் மைல்டாக நம்மளோட சென்சஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் வச்சா கண்டிப்பாக இந்த டிஷ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைக்கிறதுக்கு இன்னுமே ஜாலியாக இருக்கும். ஒரு சைட் பேசிக்கிட்டு இன்னொரு சைட் சமைச்சிக்கிட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபயர் குக்கிங் ஸ்டைலில் நான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஃபயர் குக்குன்னு டைப் பண்ணுங்கள். 10 கமெண்ட்ஸ்க்கு மேலே ஃபயர் குக்குன்னு இருந்துச்சுன்னா நான் ஒரு ப்ராப்பரான பார்பிக்யூ செட் வாங்குறேன். வேறு ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ட்ரை ஆர் டேஸ்ட் நியூ திங்ஸ். இந்த ஜர்க் சாஸ் செய்யறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றத அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா கடாய் மாற்ற சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது கடாய் வாங்கிட்டேன். இந்த டிஷ் நம்ம காட்டுவாசியாக இருந்த டைமில் எப்படி சமைச்சோமோ அந்த குக்கிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் சமைக்க போகிறோம். வேறு டிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.